வாழ்க நலத்துடன். நான் சொல்ற இந்த சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்கு வர வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கங்க. உங்கள் பூஜை அறை வந்து குட்டியாக இருக்கலாம், இல்லை ஷெல்ஃபில் கூட வச்சுருக்கலாம். ஆனால் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே அந்த ரூமுக்குரிய லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு ஒளியில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு வந்து மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி நீங்கள் வரதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கங்க. அந்த விளக்கு ஒளியில் வந்து நம்ம சாமியை கும்பிட்றப்போ வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்குங்க. ஒரு சில டைம் வந்து நமக்கு மனசு வந்து ஏன் கஷ்டமாக இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி சமயத்துலையுமே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டு அப்படியே நீங்கள் சாமி முன்னாடி உட்காந்து நீங்கள் மனசு விட்டு உருகி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதிங்க அப்படின்னா வந்து அந்த மனசே லேசாகிற மாதிரி இருக்கும். நான் எப்போயுமே சாமி கும்பிட்றப்ப அந்த விளக்கு ஒளியில் தாங்க சாமியை பார்த்து கும்பிடுவேன். அப்படியே கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்ட ஒரு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. நீங்கள் அடுத்த தடவை சாமி கும்பிட்றப்ப நான் சொன்ன மாதிரி வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கு ஒளியில் வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.